கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 3வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம். நம்ம அறிக்கை செய்வோமா? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய சனத்தின் மேல் இருப்பதாக. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கேடகமும் எங்கள் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஏசப்பா, இந்த நாட்களில் கர்த்தரோட பிள்ளைகளை, நீதிமான்களை, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் கேடகமாய் இருக்கீங்க, மகிமையாய் இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, தலையை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டோம். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எங்களுக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நாட்களில் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படுத்து நித்திரை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்து கொண்டோம். அன்று நீர் எங்களை தாங்குகிறேன். இந்த நாட்களில் கர்த்தரோட பிள்ளைகளை நீங்க தான்ப்பா தாங்குறீங்க. ஊழியர்களை தாங்குறீங்க, விசுவாச பிள்ளைகளை தாங்குறீங்க, சிறு பிள்ளைகளை தாங்குறீங்க, வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஒருவர் தான்ப்பா தாங்குகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற அன்று 10,000 பேருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, 10,000 பேருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாத ராஜா. ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஏசப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் மேல அன்று உங்க ஆசீர்வாதம் இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உம்முடைய ஜனத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும், விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 3வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை